கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 24ஆம் சங்கீதம் முதல் 26ஆம் சங்கீதம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே தாவீது, கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று கூறுகிறார். இது அவருடைய ஆத்துமா தேவனிடத்தில் பேசுகிறது என்று கற்றுக்கொண்டோம். மேலும் தாவீது தன்னுடைய நெருக்கமான நேரங்களிலே கர்த்தருடைய இரக்கத்தையும் அவருடைய காருண்யத்தையும் அனுபவிக்கக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு நமக்கும் அவருடைய காருண்யமும் இரக்கமும் தேவையானதாய் இருக்கிறது என்று கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 27ஆம் சங்கீதம் முதல் 28ஆம் சங்கீதம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே ரட்சிப்பு என்பது நிபந்தனையோடு கூடியதா இல்லையா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாகவும் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராகவும் இருக்கிறாரா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் அழுத்தங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு எங்களோடு தொடர்ந்து வேதத்தை கற்றுவரும் எங்களுக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்நாட்களிலே சங்கீதங்களின் புத்தகத்தை நாம் கற்று வருகிறோம். இன்று 27, 28ஆம் சங்கீதங்களை பார்க்க போகிறோம். 27ஆம் சங்கீதம் மிக ஆழமான ஆவிக்குரிய ஒரு சங்கீதம். கர்த்தருடைய பிள்ளைகள் பலர் வாழ்க்கையிலே அவர்கள் நன்றாய் அறிந்த ஒரு வேத பகுதி இது. முதல் வசனத்தை வாசித்த உடனேயே, ஓ இதுவா எனக்கு தெரிந்த சங்கீதம் என்று உங்கள் முகம் மலரலாம். இயற்கையாகவே இந்த சங்கீதம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 6 வசனங்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும் அற்புதமான காரியங்களையும் ஊக்கத்தையும் இது வெளிப்படுத்துகிறது. அந்த சங்கீதத்தின் மீதி பகுதி உதவிக்காக தேவனை நோக்கி கெஞ்சும் ஜெபமாயிருக்கிறது. இந்த சங்கீதத்திலேயும் நம்முடைய இருதயத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்குமான செய்தி உண்டு. இந்த தாவீதினுடைய ஜெபம் மகத்துவ தொனியோடு ஆரம்பமாகிறது. சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? மீண்டுமாக இந்த சங்கீதமும் அவரும் நானும் என்ற அடிப்படையிலான ஒரு சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சம் என் இரட்சிப்பு என்று கூறுகிறார். மட்டுமல்ல, அவரே என் ஜீவனின் பலன். அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தினாலே தமது பாதைகளிலே நம்மை நடத்துகிறார். சங்கீதம் 119, 105 சொல்லும் பொழுது, உமது வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக, அவரே என் இரட்சிப்பு. இது தேவனுடைய அன்பை குறித்து பேசுகிறது. அந்த அன்புதான் நமக்கு இரட்சிப்பின் மார்க்கத்தை உண்டு பண்ணியது. இரட்சிப்பு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். தேவன் உலகத்தை அதிகமாய் நேசித்தபடியினாலே உலகத்தை ரட்சிக்கவில்லை. அவர் இந்த உலகத்தை நேசித்தபடியினாலே பாவிகளுக்கு இரட்சிப்பின் மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அவர் அண்டை வருகிறவர்கள் அந்த அடிப்படையிலேயே அவர் அண்டை வர வேண்டும். இரட்சிப்பு என்பது நிபந்தனையோடு கூடியது. பேதுரு இதை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று கூறியிருக்கிறார். இந்த இரட்சிப்பை குறித்து தான் தாவீதும் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். அது மட்டுமல்ல, கர்த்தரே ஜீவனின் பலனாயும் இருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாயும் உங்களை நேசிக்கிறவரும் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவருமாயும் இருக்கிறாரா? ஆம் என்று சொல்வீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இருக்கும் பொழுது நாமும் நான் யாருக்கு பயப்படுவேன் என்று கூறலாம். தேவனுக்கு மட்டும் பயப்படுகிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் மனிதர்களுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. சங்கீதம் 27:2, என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். தாவீது ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆபத்தாயிருந்த நாட்களை நேரங்களை
பின்னாலே திரும்பி பார்த்திருக்கலாம் என்று சொல்லலாம். ஆடு மேய்க்கும் சிறுவனாக வாழ்க்கையை துவங்கினார். அப்பொழுதும் ஆடுகளை பாதுகாப்பதற்காக சிங்கத்தையும் கரடியையும் எதிர்த்து நிற்க வேண்டிய ஆபத்தான ஒரு வாழ்க்கைதான் வாழ்ந்து வந்தார். இது எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அனுதினமும் நடக்கும் ஒரு காரியம் அல்ல. நம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இன்றைக்கு சிங்கங்களையும் கரடிகளையும் சந்தித்து கொண்டே இருக்கிறதில்லை. ஆனால் சிங்கம் போன்ற கரடி போன்ற மக்கள் அநேகர் தெருக்களிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அநேகர் நம்மை பட்சிக்க வகை தேடுகிறார்கள். 1 பேதுரு 5:8 பேதுரு கொடுக்கிற எச்சரிக்கை என்ன? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சங்கீதம் 27:3 எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். தாவீதினுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்தது. இன்றும் எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு இதுதான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்னர் ஒவ்வொரு முறை சீஷர்களை சந்திக்கும் பொழுதும் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று கூறினார். எனக்கும் உங்களுக்கும் உயிர்த்தெழுந்த ஒரு இரட்சகர் உண்டு. பயம் நம்முடைய வாழ்க்கையிலே பல முறை வருகிறது. சிலருக்கு இயற்கையாகவே உயரங்களுக்கு போகும் பொழுது அல்லது ஆழங்களை பார்க்கும் பொழுது பயம் உண்டாகிறது. இன்றைக்கு நீங்கள் பயத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரே எல்லா பயத்திற்கும் உங்களை நீங்களாக்கக்கூடியவர். சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்க்கமான முடிவிற்கு வந்திருந்தார். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே மனநிலைமையோடு வாழ்ந்தார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:13-14 சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு குறிப்பிட்ட நோக்கம் உண்டா? நம்ம பலருடைய வாழ்க்கையிலே மிகவும் குழப்பம் நிறைந்தவர்களாக இருக்கிறோம், அல்லது மார்த்தாளை போல இருக்கிறோம். பல காரியங்களை ஒரே நேரத்தில் செய்ய முற்பட்டு சோர்வடைந்து விட்டாள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அதையும் இதையும் செய்ய வேண்டும் என்று இறுதியிலே ஒன்றையும் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோமா? எப்பொழுதும் அழுத்தங்களின் மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? பிரியமானவர்களே, எது முக்கியமோ அதை குறித்த உறுதியான தீர்மானம் உள்ளவர்களாய் நாம் வாழ்வது சிறந்தது. ஒருவேளை நீங்கள் முழு நேர கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கலாம். ஒரே நேரத்தில் பல காரியங்களை செய்ய நீங்கள் முற்படுகிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். எது மிக முக்கியமானதோ, எதிலே நிச்சயமான விளைவுகள் உண்டோ அந்த ஒன்றை தெரிந்து கொண்டு அதிலே உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துங்கள். தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்த அவர் நாடிய ஒன்று என்ன? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்வதையே அவர் வாஞ்சித்தார். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லும் பொழுது படுக்கை எடுத்துக்கொண்டு ஆலயத்திலேயே படுத்து கிடக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, தேவன் மக்களை சந்திக்கும் இடம், அது எருசலேமிலேயே இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்தார். ஏன்? அப்பொழுதுதான் தேவனோடு கூட அவர் எப்பொழுதும் உறவுள்ளவராய் இருக்க முடியும். அதுவே அவருடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு வாஞ்சை. நமக்கும் கிறிஸ்து மூலமாய் தேவனோடு தொடர்பு கொள்ளும் கிருபையை பெற்றிருக்கிறோம். இதை குறித்து எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படும் பொழுது நமக்கு கிடைக்கிற 8 ஆசீர்வாதங்களை குறித்து ரோமர் 5:5 கூறியிருக்கிறார் என்று படித்திருக்கிறோம். இதுவே 2வது ஆசீர்வாதம். தேவனுக்கும் நமக்கும் இடையே நாம் கிடைக்க பெற்றிருக்கிற ஒரு அருமையான உறவு. அந்த குறிப்பிட்ட வாக்கியத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து
தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தேவனோடு தொடர்புள்ளவர்களாய் வாழ்வது எத்தனை அருமையான ஒரு ஸ்லாக்கியம்! இதுதான் தாவீதினுடைய வாழ்க்கையிலையும் இருந்த பிரதானமான ஒரு வாஞ்சை. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்திலே தான் கிருபாசனம் இருக்கிறது. தாவீதுக்கு கிருபை தேவை, எனக்கு கிருபை தேவை, உங்களுக்கும் நிச்சயமாய் கிருபை தேவை. கர்த்தருடைய ஆலயத்திலே கிறிஸ்துவின் சிலுவை குறித்து பேசும் பலிபீடம் உண்டு. இதுதான் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே தாவீது கடந்து செல்ல உதவிய காரியம். நான் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் தேவன் அண்டை கிட்டிச் சேர முடியும். அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் அண்டை கிட்டிச் சேர்வது எத்தனை பெரிய ஒரு சிலாக்கியம் இல்லையா? சங்கீதம் 27:5, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆசரிப்பு கூடாரத்திலேயே மிக ரகசியமான இடம் எது? அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். பிரதான ஆசாரியனை தவிர வேறே ஒருவரும் உள்ளே போக முடியாது. அங்கே என்ன இருந்தது? அங்கேதான் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கை பெட்டியின் மேல் பாகம்தான் கிருபை ஆசனம் என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் அங்கேதான் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக இரத்தம் தெளிக்கப்பட்டது. இந்நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்காக இரத்தம் சிந்திவிட்டபடியினாலே நாமும் கடந்து செல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு. அங்கேதான் அவர் நம்மை மறைத்து வைக்கிறார். அது எத்தனை பாதுகாவலான ஒரு இடம் இல்லையா? கர்த்தருக்கு அருகிலே நீங்கள் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் உங்களை அண்டுவதில்லை. சங்கீதம் 27:6, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தர் நமக்காக செய்து முடித்திருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்திலே பாடல் உண்டாகிறது. இதன் விளைவாக தாவீதை தொடர்ந்து ஜெபிக்க தூண்டுகிறது. சங்கீதம் 27:7, கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். கிருபை இரக்கம் எங்கே கிடைக்கும் என்று ஏற்கனவே பார்த்தோம். இன்று நாமும் அந்த கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவரண்டை கடந்து செல்ல முடியும். அவர் நமக்கு இறங்கி செவி கொடுக்கிறார். சங்கீதம் 27:8, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. கவனித்தீர்களா? தாவீது என் முகத்தை தேடுங்கள் என்று கர்த்தர் சொன்னதை நினைப்பூட்டுகிறார். இன்று பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும்பொழுதும் கர்த்தரை தேடுகிறதில்லை. 2 நாளாகமம் 15:2 நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டுவிடுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை குறித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அதற்கு நீங்கள் பதில் உரைத்திருக்கிறீர்களா? தேவனுடைய அன்பிற்கு பதில் உரைக்காமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் மிகவும் பயங்கரமானவர்கள். திருமண வாழ்க்கை என்பது ஒரு மனைவிக்கு நேரத்திற்கு நேரம் சாப்பாடு கிடைப்பதற்காகவும், ஒரு கணவனுக்கு அதை செய்யக்கூடிய ஒரு சமையல்காரி கிடைப்பதற்காக மட்டுமல்ல. திருமணம் என்பது ஒரு அன்பு உறவு. அதுபோலவே தேவனோடு உள்ள உறவும் ஒரு அன்புள்ள உறவாயிருக்க வேண்டும். தேவன் தாவீதை பார்த்து, நான் உன்னை நேசிக்கிறேன் என்றார். தாவீதும், ஆண்டவரே, நானும் உம்மை நேசிக்கிறேன் என்கிறார். தேவன் தாவீதை பார்த்து, நான் உன்னோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது தாவீதும், ஆண்டவரே, நானும் உம்மோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்கிறார். நாம் அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவர்களாயிருக்கிறோமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். சங்கீதம் 27:9, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். தாவீது பாவம் செய்த பொழுது தேவன் தம்முடைய முகத்தை மறைத்து கொள்வார் என்றால் எப்படி இருக்கும் என்பதை கண்டு கொண்டு விட்டார். தேவனோடு உள்ள உறவை அவர் இழந்து போனார். சந்தோஷத்தை இழந்தார். ஆனாலும் அவர் என்ன ஜெபித்தார்? ஆண்டவரே,
இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தார். சங்கீதம் 27:10. சிலர் தவறுதலாய் புரிந்து கொள்ளும் ஒரு வசனமாய் இருக்கிறது. வாசிக்கிறேன். சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். சில வேத வியாக்கியானியர்கள் இதை தாவீது எழுதவில்லை, வேறு யாரோ இடையிலே எழுதிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அப்படி சொல்லுவதற்கு காரணம், தாவீதின் தாயோ தகப்பனோ தாவீதை ஒருபொழுதும் கைவிடவில்லை. எனவே தாவீது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லவில்லை. தகப்பனோ தாயோ கைவிட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார் என்று தான் கூறியிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தபடினாலே உங்களுக்கு அருமையானவர்கள் உங்களை கைவிட்டது போன்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை கைவிடப் போவதில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஒரு வாலிபன் சொன்னானாம், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னுடைய ஸ்கவுட் என்னை சேர்த்து கொள்ளும் என்றானாம். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு பல பெற்றோர் மற்ற ஸ்தாபனங்கள், திருச்சபைகள் தங்கள் பிள்ளைகளை வளர்க்க ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். நீங்கள் ஒரு சிறந்த ஒரு வேதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திருச்சபையின் அங்கத்தினராயிருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் உங்களுடையவர்கள். நீங்கள் தான் அவர்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்த வேண்டும். உங்களுடைய ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர் அல்ல, உங்கள் போதகர் அல்ல, நீங்கள் தான் பிள்ளைகளை கர்த்தரண்டை வழி நடத்த வேண்டும். நீங்கள் தான் அவர்களுக்கு உங்கள் நேரத்தையும் உங்கள் கவனத்தையும் கொடுக்க வேண்டும். சங்கீதம் 27:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். இங்கே தாவீது சொல்வது என்னவென்றால், ஆண்டவரே, என்னுடைய எதிராளிகளுக்கு முன்னதாக நான் ஒரு சிறந்த சாட்சியாயிருக்க விரும்புகிறேன். அவன் என்னை குற்றப்படுத்துவான் என்பது எனக்கு தெரியும். நீர் என்னை காத்துக்கொள்ள விரும்புகிறேன். நான் செய்யும் எந்த காரியத்தினாலும் நான் உம்மை வெட்கப்படுத்திவிடக்கூடாது ஆண்டவரே என்பதுதான் அவருடைய ஜெபம். சங்கீதம் 27:12. என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே ஜீவனோடு இருந்த பல திருச்சபைகள் இன்று மனம் போல வாழும் ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பல சிறந்த ஊழியக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மனிதர்களுக்கு அடிமைப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குத்தான் தான் சென்றுவிடக்கூடாது என்று தாவீது பாரத்தோடு ஜெபிக்கிறார். தேவன் நிச்சயமாய் இப்படி ஜெபிக்கிறவர்களை காத்துக்கொள்வார். சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலும் கூட கர்த்தருடைய நன்மையை நாம் காண முடியும். ஏன்? அவர் மிகவும் அற்புதமானவர். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ளேயும் கோழையான இருதயமுள்ளவர்கள் இருக்கிறார்கள். இது எப்படி சரி செய்யப்பட முடியும்? கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுதுதான் அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்த முடியும். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவரே நம்முடைய இருதயங்களை பலப்படுத்துகிறார். இருதயத்தை சரி செய்வதிலே கர்த்தருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. தொடர்ந்து நாம் 28ஆம் சங்கீதத்தையும் பார்ப்போம். இந்த சங்கீதத்திலேயும் பிரச்சனைகளிலே இருக்கும் தாவீது தேவனை நோக்கி குரல் எழுப்புவதை பார்க்கிறோம். இது மகா உபத்திரவ காலத்திலே இஸ்ரவேலை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாயும் இருக்கிறது. தனது எதிரிகளை தேவன் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். தேவன் ஜெபத்தை கேட்டு தன்னை விடுதலை செய்வார் என்பதை விசுவாசித்தவராக தேவனை துதிக்கிறார். இந்த சங்கீதம் அடுத்து வரும் சங்கீதத்திற்கு ஒரு முகவரை போல இருக்கிறது. சங்கீதம் 28:1. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். இஸ்ரவேலுக்கு கண்மலை என்றால் என்ன என்று தெரியும். கவனியங்கள், வாசிக்கிறேன். உபாமம் 32:15. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினந்துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். கண்மலை என்பது நாம் நிற்கத்தக்க ஒன்றாயிருக்கிறது. அது
நிலையான உறுதியான ஒரு அஸ்திவாரமாயிருக்கிறது. இக்காலத்தில் வாழும் ஒரு விசுவாசிக்கும் கன்மலை என்றால் என்ன என்று தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று கூறியிருக்கிறார். சங்கீதம் 28:2 நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். பரிசுத்த சந்ததி என்பது கிருபை ஆசனத்தை குறிக்கிறது. இது ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறது. இன்று எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அந்த கிருபை ஆசனத்தை உண்டாக்கியிருக்கிறார். சங்கீதம் 28:6 பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையின் விளைவாக தொடர்ந்து தாவீது என்ன சொல்கிறார்? கவனியுங்கள். சங்கீதம் 28:7-9 வரை வாசிக்கிறேன். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். பிரியமானவர்களே, கர்த்தரே பலன். அவரே வல்லமை மிகுந்தவர். பாதுகாவலுக்கு பயனுள்ள கேடகமும் அவரே. ஆனால் கர்த்தர் என்னுடைய பலன், கர்த்தர் என்னுடைய கேடகம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பலன் அளிப்பார். அவர் ஜெபத்திற்கு பதில் உரைக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய பாடல்களினாலே நாம் அவரை துதிப்போம். ஆம், எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பதிலுக்காகவும் அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தி இருக்கிறீர்களா? என்றோ செலுத்திவிட்டேன் என்பதல்ல, எப்பொழுதெல்லாம் அவர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்பதை நினைவு கூறுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தொடர்ந்து அவரை துதித்து கொண்டே இருங்கள். அவர் துதிக்கு பாத்திரர். அடுத்ததாக, அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டது யார்? அவர்தான் மேசியா, அவர்தான் கிறிஸ்து. இவரை குறித்து தான் சங்கீத புத்தகத்திலே அடிக்கடி இஸ்ரவேலை மீட்க வருகிறவர் என்று வாசிக்கிறோம். இறுதியாக ஒரு விண்ணப்பத்தோடு இந்த சங்கீதம் நிறைவடைகிறது. ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும் என்று ஜெபிக்கிறார். மற்றொரு இடத்திலே உமது ஜனங்களை மேய்த்தருளும் என்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவரே பிரதான மேய்ப்பர். அவரே அவர்களை ஆசீர்வதித்து போஷித்து என்றென்றைக்கும் உயர்த்துவார். எப்பொழுது? அவர் திரும்ப வரும்பொழுது. இந்த சத்தியம் நம்மை ஏசாயாவுக்கு நேராய் வழிநடத்துகிறது. ஏசாயா 40:11 கவனியுங்கள். மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலை சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் பல ஓவியர்கள் இயேசு ஆட்டுக்குட்டியை தூக்கி வைத்திருப்பதைப் போல சித்திரங்களை வரைந்திருக்கிறார்கள். யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை இன்றைக்கும் அவர் மேய்க்கிறார். தமது புயத்திலே அவர்களை சேர்த்து கொள்கிறார். மடியிலே ஏந்தி சுமக்கிறார். அது மட்டுமல்ல, பலவீனமானவர்களை அவர் மெதுவாய் நடத்துகிறார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா? அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்றால், ஆண்டவரே, நீர் என்னுடைய மேய்ப்பராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அந்த நிச்சயம் இல்லை என்று சொன்னால், ஆண்டவரே, என்னுடைய பாவத்திற்காக உம்முடைய ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நானும் விசுவாசிக்கிறேன். அவரை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். அவரையே நான் சார்ந்து கொள்கிறேன். அவரே என்னுடைய வாழ்க்கையிலே பலனும் என்னுடைய பாதுகாவலரும் என்னை மேய்க்கும் மேய்ப்பராகவும் இருக்க நான் பூரணமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நம்மை அர்ப்பணிப்போமா? அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? திருமண வாழ்க்கை என்பது ஒரு மனைவிக்கு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கிடைப்பதற்காகவும், ஒரு கணவனுக்கு அதை செய்யக்கூடிய ஒரு சமையல்காரி கிடைப்பதற்காக மட்டுமல்ல. திருமணம் என்பது ஒரு அன்பு உறவு.
அதுபோலவே தேவனோடு உள்ள உறவும் ஒரு அன்புள்ள உறவாக இருக்க வேண்டும். தேவன் தாவீதை பார்த்து, நான் உன்னை நேசிக்கிறேன் என்றார். தாவீதும், ஆண்டவரே, நானும் உம்மை நேசிக்கிறேன் என்கிறார். தேவன் தாவீதை பார்த்து, நான் உன்னோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது தாவீதும், ஆண்டவரே, நானும் உம்மோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்கிறார். நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை உள்ளவர்களாயிருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நீங்கள் பயத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். அவரே எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கக்கூடியவர். கர்த்தரே பலன், அவரே வல்லமை மிகுந்தவர். பாதுகாவலுக்கு பயனுள்ள கேடகமும் அவரே. அன்பர்களே, கர்த்தர் என்னுடைய பலன், கர்த்தர் என்னுடைய கேடகம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பலனளிப்பார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஏசாயா 62:4 பின்பாகம்.